பிரைஸ் தி லார்ட். லூக்கா 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது பவனி செல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் சீஷர்களோடு சேர்ந்து, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று உரத்த சத்தத்தோடு அவர்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, அவரை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். இந்த சத்தத்தை கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் எழும்பி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, இந்த பாருங்க, உங்களுடைய சீஷர்களை எல்லாம் அமைதியா இருக்க சொல்லிருங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க போடுற கூக்குரலையே உன்னையால கேட்க முடியல, தாங்கிக்கிற முடியலையே, இவங்க அமைதியா இருந்தா உன் கண்ணு முன்னாடி பார்க்கிற இத்தனை கற்களும் பாறைகளும் எதையெல்லாம் நீ பார்க்கிறியோ அந்த கல்லுகளெல்லாம் எழும்பி தேவனாகிய கர்த்தரை துதிக்கும், மகிமைப்படுத்தும், ஆர்ப்பரிக்கும். அந்த சத்தத்தை உன்னையால தாங்க முடியுமா என்கிற ஒரு கேள்வியை இயேசு கேட்கும் பொழுது அவங்க அமைதியா போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், இவர் எதை சொன்னாலும் நடக்குது, இவர் எங்க போனாலும் அற்புதம் நடக்குது அப்படின்னு நிறைய இடத்துல அவங்க பார்த்துருக்காங்க. அவர் கேட்ட இந்த கேள்விய அப்படியே காதுல வாங்கிட்டு அமைதியா போயிட்டாங்க. பாருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அவரை மற்ற மனிதர்களுக்கு முன்பாக துதிக்க, மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை புகழ, மேன்மைப்படுத்த அசிங்கப்பட்டோமையானால், வெட்கப்பட்டோமையானால் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே கல்லான இருதயமுடைய மனிதர்களை, நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை ஆண்டவர் வல்லமையாய் எழுப்புவார். பிரியமானவர்களே, அவர்கள் ஜெபித்து அற்புதம் நடக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். அது நமக்கு மிகுந்த அசிங்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாய் மாறும். பிரியமானவர்களே, அவர்களும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். நாமும் நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்த அசிங்கப்படாதவர்களாக நம்மை முழுவதும் அவருக்காய் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை ஏற்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, கல்லினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவரானால் அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது பாருங்க. அவரை துதிக்க நாம் வெட்கப்படக்கூடாது. பிலேயாம் கழுதையினுடைய வாயை கர்த்தர் திறந்தார். கழுதை பேசினது, கழுதை தூதனை கண்டது. பிரியமானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் தனக்கு தேவைப்படும் பொழுது எப்படிப்பட்ட மிருகத்தின் வாயை ஆனாலும் அவர் திறப்பார். அசையாத கல்லை போன்ற இருதயமுடைய மனிதர்களை அவர் எழுப்புவார். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. நாம் நம்முடைய இடத்தை, நம்முடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு நாமும் அவருக்காக எழும்புவோம். மற்றவர்களையும் கர்த்தர் எழுப்புவார். தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.